ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி, அதாவது ஆளி வித பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. முதல்ல இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் இப்போது அரை கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்ல மிதமான தீயில நல்லா பொரிய விடுங்க. தீச்சிடக்கூடாது, கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி எள்ளு பொரியிற மாதிரி பொரியும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ ஏதோ ஒன்று அது சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிய விட்டுடுங்க. அவ்வளோதான், ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு, நிறமும் மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு தட்டில் மாற்றிடுங்க. நல்லா ஆறட்டும். அதே பேனை மறுபடியும் சூடு பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதையும் மிதமான தீயில லைட்டாக பொன்னிறம் மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், காரத்துக்கு ஏற்ற ஒரு 5-6 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ அதையும் அந்த தட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக தனியா ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப தீஞ்சிராமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும். அதையும் அந்த தட்டில் மாற்றிடலாம். இப்போது பூண்டு தோலோட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதையும் வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். கருவேப்பிலை உடச்சா உடைய வரணும். இது கூட ஒரு சின்ன துண்டு புளி, உங்களுக்கு புளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் ஏற்கனவே வறுத்து வச்சதோடு சேர்த்துருங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஆற விடுங்க. சூடே இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இப்போது கொரன்னு கொஞ்சம் பொடிச்சுக்கணும். ரொம்ப மையவும் பொடிச்சிடாதீங்க, ரொம்ப நேரமும் பொடிக்கக்கூடாது, ஏன்னா எண்ணெய் விட்டுரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொரன்னு பொடிச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் ரெடி. இந்த பொடியை இட்லி, தோசை, அப்புறம் சாதத்து கூட சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.